வணக்கம். நான் உங்கள் சாவித்ரி கோவிந்தராஜன். பாவிப்பட் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி தான் செய்கிறோம். சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி இந்த சிக்கன் கிரேவி பண்ணுறது பார்த்திங்கன்னா 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா மஞ்சப்பொடி உப்பு எல்லாம் போட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 தக்காளி பழம் எடுத்துருக்குறேன். மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி எடுத்துருக்கேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃப்ளேவருக்கு வேண்டி நம்ம ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு. தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருஞ்சீரகம், அப்புறம் பட்டை 2, ஏலக்காய் 2, கிராம்பு 2, இது தாளிப்பு வச்சுக்க வேண்டியது. அப்புறம் நமக்கு வந்து சிக்கன் மசாலா 2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன் எடுத்துருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய். இவ்வளோ தாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அப்புறம் வச்சு இதுக்கு வந்து எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றணும். நான் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. இதுக்கு 2 பட்டை, அப்புறம் கிராம்பு பார்த்திங்கன்னா ஒரு 3 கிராம்பு போட்டிருக்கேன். 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். அப்புறம் பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ நம்ம வெங்காயம் வந்து 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா கலர் மாதிரி வந்துடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அதையும் சேர்த்துட்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் ஒரு 10 செகண்ட் நல்லா வதக்கிடலாம். இப்போ இது கூட வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நம்ம கொஞ்சம் இதை கூட உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கொஞ்சம் மூடி வச்சிடலாம். அப்போ தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். பாருங்கள், தக்காளி பழம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். நல்லா பெரட்டி விடலாம். தக்காளி வெங்காயம் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டு இதில் மஞ்சள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம். இப்போ இந்த கறிக்கு வேண்டிய உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ 5 நிமிஷமாக 2 தடவை எடுத்து நான் கிளறி விட்டுருக்குறேன். இப்போ இது கூட வந்து நம்ம வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்தியாச்சு நம்ம. இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் போடுறேன். குழம்பு மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் போடுறேன். இது நம்ம வீட்டில் அரைச்சது. அப்புறம் சிக்கன் மசாலா அது 2 ஸ்பூன் போடுறேன். அதுவும் பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்சது, ஹோம்மேடு தான். கலருக்கு வேண்டி காஷ்மீர் சில்லி பவுட்ரு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாம் வேகிறதுக்கு நாம் கம்மியாக அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஒரு கிரேவி பார்த்து தான் வைக்கிறோம். ரொம்ப குழம்பு மாதிரி லூஸாக வைக்கிறதில்ல, ஒரு கிரேவி தான். அதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துனா போதும். இப்போ இந்த மசாலாலாம் இதில் சேர்த்துட்டு இப்படி நம்ம 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 3 பச்சை மிளகாயும் கீரி எடுத்து வச்சுருக்கிறேன். சின்ன பச்சை மிளகா தான், காரம் அவ்வளோவா இருக்காது. அப்புறம் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி போட்டிருக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இது தேவைக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா நான் இந்த ஒரு 3/4 கிளாஸ் ஊற்றுறேன். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அதில் இடையில நம்ம வந்து கிளறி விட்டுட்ருக்கணும். 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். பாருங்கள், கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நல்லா 10 நிமிஷமாக நல்லா வெந்து தண்ணி எல்லாம் வற்றி கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். சூப்பராக இருக்குங்க. இது சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாமே நல்லாயிருக்கு. ரைஸுக்கு வெறும் ரசம் மட்டும் வச்சுட்டு இதை தொட்டுட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டு மத்தியான சமையல் பார்த்திங்கன்னா
தக்காளி ரசமும் சிக்கன் கிரேவி தான் செஞ்சுருக்குறோம். இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம தேங்காய் எதுவுமே சேர்த்துல, வெறும் மசாலா சேர்த்துருக்குறோம். இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை இன்னும் குழம்பா வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்து லூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து ரொம்ப பரட்டின மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் நம்ம அடுப்பில் வச்சு இன்னொரு 5 நிமிஷம் நம்ம அப்படி பரட்டி விட்டோம்னா ட்ரை ஆயிடும். செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.